நெஞ்சு வலி எல்லாத்துக்கும் காமனாக ஹார்ட்னாவே எல்லாம் தெரிஞ்சது வந்து ஒரு ஆஞ்சியோகிராம், பைபாஸ் சர்ஜரி, ஸ்டென்ட், ஆஞ்சியோபிளாஸ்டி, இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ ஒரு நெஞ்சு வலினாவே ஹார்ட் டாக்டர்கிட்ட போகணும், அடப்பு இருக்கான்னு பார்த்துக்கணும் அப்படின்றது மக்களுக்கு நல்ல அவேர்னஸ் இருக்குது. இதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து துடிப்பு அதிகமான யார்கிட்ட போகணும்னு தெரியறதில்ல. அதில் ஒரு கார்டியாலஜிஸ்ட்லேயே நாங்கள் சஸ்பெஷலைசேஷன் தான் எலக்ட்ரோஃபிசியாலஜி. நாங்கள் துடிப்பு இது மாதிரி தேவையில்லாமல் ப்ராடக்ட் வருது, இல்லை தேவையில்லாமல் மயக்கம் போட்டு விழுவுறாரு, தலை சுத்தல் வருது அப்படின்றப்ப எலக்ட்ரிசிட்டியில் ஏதாச்சும் கோளாறு இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கிறதுக்கு தான் பல வழிமுறைகள் இருக்குது. அவங்களுக்கு ரொம்ப அதிகமாகிட்டா அவங்கள எமர்ஜென்சிக்கு வந்துடுவாங்க. இசிஜி எடுத்தாவே தெரிஞ்சிடும். நம்மளுக்கு ஒன்றும் ரொம்ப சொஃபஸ்டிகேட்டட் இன்வெஸ்டிகேஷனில் தேவையில்லை. ஒரு சிம்பிள் இசிஜி எடுத்தாவே தெரியும். நம்ம மனிதனோட இதய துடிப்பை வந்து எப்படி ரெக்கார்ட் பண்ணுறோன்னா ஒரு இசிஜி மூலயமா தான் ரெக்கார்ட் பண்ணுறோம். இந்த இசிஜி எடுத்தாவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஹார்ட் ரேட் எதனால் அதிகமாகச்சு, எதனால் குறைவாக இருக்குன்றது நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். சில பேர்த்துக்கு அதனால் வர முடியாது. அந்த எல்லாமே ஒரு மேட்டர் ஆஃப் ஃபியூ மினிட்ஸில் சரியாக போயிடும். அவங்க வீட்டை விட்டு கிளம்பங்காட்டியுமே எல்லாமே சரியாக போயிடும். அப்படின்றப்ப திருப்பி வரும். ஆனால் அவங்களால டாக்குமெண்ட்டே பண்ண முடியாது. ஹாஸ்பிட்டலுக்கு போங்காட்டி எல்லாமே நல்லா ஆயிரும். திருப்பி ஹாஸ்பிட்டல் போவாங்க, எல்லாமே நல்லா இருக்குன்னே வருவாங்க. அது மாதிரி பேஷண்ட்டு நம்ம வந்து என்ன மானிட்டர் போடுவோம்.